Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 9 மேத்ஸ் கணித மஞ்சரி புக்ல இருக்க சாப்டர் 1 ஓரியன்டிங் யோர்செல்ஃப் தி யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். இந்த சாப்டரோட எண்டுக்கு வந்துட்டோம். பேஜ் நம்பர் 12ல எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸ் ஒரு 16 क्वेश्चंस இருக்கு. இப்போ அதுதான் பார்க்க போறோம். First one, what are the x coordinate and y coordinate of the point of the intersection of two axes? இது வந்து y axis, இது வந்து x axis. இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஆரிஜின் சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டாவே நம்ம படிச்சோம் இல்லையா, ஆரிஜின் அண்ட் அதோட கோஆர்டினேட்ஸும் 0,0 தான் இருக்கும்னு. ஏன்னா இந்த இன்டர்செக்ஷனுக்கு அப்புறம் வர பாயிண்ட்ஸ் தான் 1 2 3 4 பண்ணுவோம். இங்க 1 2 3 4, இந்த பக்கம் -1 -2 அந்த மாதிரி போகும். அப்போ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்ன, 0 0ன்னு x and y கோஆர்டினேட்ஸ் இருக்கும். So the answer is the point of intersection of x axis and y axis. அதுக்கு பேர் என்ன, ஆரிஜின். intersect at origin and அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும், 0,0. Second one, point W has x coordinates equal to W ஒரு பாயிண்ட், அதோட x coordinates வந்து -5 இருக்கும். x y ன்னு ரெண்டு கோஆர்டினேட்ஸ் இருக்குமா ஒரு பாயிண்ட்டுக்கு, அதுல x coordinate வந்து -5 சொல்லிட்டாங்க, y வந்து கொடுக்கல. Can you predict the coordinates of point H? இன்னொரு பாயிண்ட் H ஓட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. Which is on the line through W parallel to the y axis. இப்போ W ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட் வழியா ஒரு லைன் மேக் பண்றோம். அந்த லைன் வந்து எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா, இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம். ஆனா அந்த லைன் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க, parallel to y axis. y axis வந்து ஒரு வெர்டிக்கல் லைன். இப்போ இங்கதான் அந்த Wங்கிற பாயிண்ட் இருக்குன்னா அது வந்து parallel to y axis. இந்த y axisக்கு நேரா இப்படி வரையணும். அப்போ இந்த வந்து அப்ப இதுதான் அந்த லைன் which is parallel to y axis that passes through the point W. இப்ப W மட்டும் இல்ல, இந்த Hங்கிற பாயிண்ட்டும் அது எங்க வேணாலும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம். இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் மேலதான் எங்கேயோ இந்த Hங்கிற பாயிண்ட்டும் இருக்கு. which quadrant can H lie? அண்ட் இந்த Hங்கிற பாயிண்ட் வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும், இந்த பாயிண்ட் என்ன எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் இந்த W H எப்படி ரிலேட் ஆகுதுன்னா, Wங்கிற பாயிண்ட் இங்க இருக்குன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வரைஞ்சு y ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்க மாதிரி இந்த லைன்ல தான் எங்கேயும் அந்த H பாயிண்ட்டும் இருக்கு. அதுதான் இந்த क्वेश्चनல சொல்றாங்க. இப்போ இதுதான் y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ W ஓட பாயிண்ட் என்னவா இருக்கும், -5, y வேல்யூ தெரியாது. y வந்து 1 2 3ன்னு இப்படி போகுமா, அப்போ 1 இருந்தா இங்க இருக்கலாம் W, 2 இருந்தா இங்க இருக்கலாம், 3 இருந்தா இங்க இருக்கலாம். அந்த மாதிரி W இங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அதே மாதிரி H ஓட பாயிண்ட் எங்க இருக்கு, இந்த லைன் மேலதான் இருக்கு. அப்போ இந்த லைன் மேல வருதுன்னா இதுவுமே இந்த X வந்து சேமா தானே இருக்கும். Y தான் இங்க இங்க இங்கன்னு எங்க வேணாலும் வர சான்ஸ் இருக்கு. பட் X வந்து இந்த லைன்ல மட்டும் தான் வர சான்ஸ் இருக்கு. சோ இந்த லைனுக்கு நேரா வர X கோஆர்டினேட் என்ன, -5. ஏன்னா Wல வந்து -5 தான் x கோஆர்டினேட் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த x கோஆர்டினேட் வந்து -5க்கு நேரா தான் இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகும். சோ Hக்குமே இதுதான் -5 தான் x கோஆர்டினேட். சோ H ஓட x கோஆர்டினேட் கிடைச்சிருச்சா. இப்போ y கோஆர்டினேட் அந்த பாயிண்ட் எங்க வேணாலும் இருக்கலாம், இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம். அந்த மாதிரி y கோஆர்டினேட் என்ன வேணாலும் இருக்கலாம். சோ அது நம்மளால சொல்ல முடியாது. Wல கொடுத்த அந்த x கோஆர்டினேட் தான் Hக்கும், ஆனா y கோஆர்டினேட் வந்து Wக்கும் கொடுக்கல அண்ட் Hக்கும் நம்மளால சொல்ல முடியாது. So first question கான ஆன்சர் என்னன்னா, x coordinate of H is -5 and y coordinate can be any value. Any value of y இருக்கலாம், அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. So அதுலயே இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க, what is the quadrant? இப்போ y வேல்யூ நமக்கு தெரியாது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து -5, அப்போ லெஃப்ட் சைடுல இருக்கு. ஒரு குவாட்ரண்ட்ல லெஃப்ட் சைடுல வந்து இங்க -5 இருக்குமா, லெஃப்ட் சைடுல தான் தெரிஞ்சிச்சு. அப்போ லெஃப்ட் சைடுல என்னென்ன இருக்கு, இங்க குவாட்ரண்ட் 2 இருக்கு, இங்க குவாட்ரண்ட் 3 இருக்கு. இப்போ y வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா 1 2 3ன்னு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த h வேல்யூ இங்க வரலாம். ஏன்னா இந்த லைன்ல பாஸ் த்ரூ ஆகுற மாதிரி தானே அந்த h இருக்கு. சோ y வேல்யூ பாசிட்டிவா இருந்தா இங்க மேல வரும். ஒருவேளை y வேல்யூ வந்து -1 -2ன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ இந்த இடத்துல வர கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா x வந்து -5 தான். அதுக்கு நேரா வர லைன்ல எங்க வேணாலும் இருக்கலாம். இங்க இருந்தா பாசிட்டிவ் வேல்யூ y and இங்க இருந்தா நெகட்டிவ் வேல்யூ y. அப்போ அதோட குவாட்ரண்ட்டும் சேஞ்ச் ஆகும். y பாசிட்டிவா இருந்தா quadrant 2, y நெகட்டிவா இருந்தா quadrant 3. So H can lie in quadrant 2 if y is positive and in quadrant 3 if y is negative. Third question,
Consider the points R 3, 0, A 0, -2, M -5, -2, P -5, 2. If they are joined in same order, இந்த பாயிண்ட்ஸ்ல நம்ம plot பண்ணிட்டு அதை join பண்ணலாம். அப்ப join பண்ணா credit two sides of RAM that are perpendicular to each other. இப்போ 4 பாயிண்ட்ஸ் இருக்கு, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணுவோம். இப்போ ரெண்டு சைடு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும்ன்றாங்க. இப்போ ரெண்டு சைடு எப்படி ஜாயின் ஆகுதுன்னா அது வந்து இங்க பெர்பெண்டிகுலரா இருக்கா அப்படின்ட்டு கேக்குறாங்க. இப்போ செகண்ட் சப்டிவிஷன்னா ஒன் சைடு ஆஃப் RAM that is parallel to the one of the axis. இப்போ இது வந்து ஒரு லைன்னா ஏதோ ஒரு லைன், ஒருவேளை இந்த லைன் எடுத்தோம்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கணும், இல்லைன்னா இது எடுத்தோம்னா வெர்டிகல் லைன், அப்ப அது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கணும். அது மாதிரி ஏதாவது ஒரு லைன் வந்து பேரலா இருக்கும் ஏதாவது ஒரு ஆக்சிஸ்க்குன்னு சொல்றாங்க, எந்த ஆக்சிஸ்னு கூட சொல்லல. And third one, two points that are mirror image of each other in one axis, which axis will this be? இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து இன்னொரு பாயிண்டோட மிரர் இமேஜா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அது எந்த ஆக்சிஸா வேணாலும் இருக்கலாம், ஒய் ஆக்சிஸோட மிரர் இமேஜாவும் இருக்கலாம், இல்ல எக்ஸ் ஆக்சிஸோட மிரர் இமேஜாவும் இருக்கலாம். அது எந்த ஆக்சிஸ் அதுவும் கேக்குறாங்க. Now plot the points and verify your predictions. இப்போ அந்த பாயிண்ட்ஸ் எங்க வரும்னு நம்மளோட XY பிளேனை வரைஞ்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இதுல 1 2 3 இதுல 5 வரைக்கும் இருக்கு. ஸோ 5 வரைக்கும் போடலாம் எல்லா சைடுமே. ஆர் எங்க வரும், எக்ஸோட வேல்யூ 3, ஸோ இந்த 3க்கு ஸ்ட்ரெயிட்டா வரும். ஒய்யோட வேல்யூ வந்து 0 தான், அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வரும் 3, 0. எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும் அண்ட் ஒய்யோட வேல்யூ 1 2 3ல இருந்தா இந்த ஒய்க்கு நேரா பார்க்கலாம், ஆனா 0 இருக்கிறதுனால இந்த லைன் மேலேயே தான் வரும் எக்ஸ் ஆக்சிஸ் மேல. இப்போ ஏ பாத்தீங்கன்னா 0, -2, எக்ஸ் வேல்யூ 0வா இருக்கு, அப்போ ஒய் ஆக்சிஸ் மேலதான் அந்த வேல்யூ வரும். ஒய்ல -2 எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இதுதான் இந்த 0, -2. இப்போ -5, -2 எங்க இருக்கு, -5 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், இங்க இருக்கு. அண்ட் -2 ஒய் ஆக்சிஸ்ல இங்க வரும். இதுக்கு நேரா ஒய் ஆக்சிஸ் -2க்கும் நேரா அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல -5 நேரா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இங்க இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். ஸோ -5, -2 வந்து இந்த பாயிண்ட். அண்ட் -5, 2னா -5 இங்க இருக்கு, 2 வந்து மேல வரும். ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவா இருக்கு இல்லையா, ஸோ இங்க வரும். அப்போ இங்கதான் இது வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இது வந்து -5, 2. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலாமா, இங்க இருந்து இது வரைக்கும், இங்க அப்புறம் இங்க இதோட நேம் RAMP. இந்த பாயிண்ட்ஸ் தான் இங்க மார்க் பண்ணிருக்கோம். அந்த பாயிண்ட்ஸ் பக்கத்துல அதோட நேம் போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டாங்க, ஏதாவது ஒரு ரெண்டு சைடு வந்து பர்பெண்டிகுலரா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எங்க பர்பெண்டிகுலரா இருக்கு, இப்ப இது பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலராவே இல்ல, இதுவுமே இல்ல. இப்ப இதுவுமே பாத்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள் மாதிரி இருக்கு. ஆனா இங்க பாருங்க இது வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து -5வா, இங்கேயும் -5 தான் இருக்கு, இங்கேயும் -5 தான் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதோட எக்ஸ் ஆக்சிஸ் இங்க இருக்குன்னா ஒருவேளை இங்க -5 இங்க வந்து -6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப இப்படிதானே வரும் கிராஸா. ஆனா இங்க வந்து ரெண்டுமே -5 இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது. சோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து சேமா இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லலாமா. அண்ட் இங்க இருந்து எப்படி போகுதுன்னா இங்க -2 அண்ட் இந்த பாயிண்ட் பாருங்க, ஏயோட பாயிண்ட் இங்கேயுமே -2 இருக்கு. அப்போ இதுவுமே ஒரு parallel லைன், தட் இஸ் parallel to எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் கோஆர்டினேட் ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால இட் இஸ் parallel to ஒய் ஆக்சிஸ். அண்ட் இது வந்து ஒய் கோஆர்டினேட் ரெண்டும் சேமா இருக்கிறதுனால இட் இஸ் parallel to எக்ஸ் ஆக்சிஸ். புரிஞ்சது இல்ல. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இங்க -2, இங்க -3 இல்ல -1 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி கிராஸா வரும். ஆனா இங்க -2 இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், தட் இஸ் parallel to எக்ஸ் ஆக்சிஸா இருக்கு. இந்த லாஜிக் புரிஞ்சது இல்ல. இந்த லாஜிக் வச்சுதான் நம்ம சொல்றோம் இது வந்து parallel to ஒய் ஆக்சிஸ், இது parallel to எக்ஸ் ஆக்சிஸ். சோ ஒய் ஆக்சிஸும் எக்ஸ் ஆக்சிஸும் எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலரா தானே இருக்கும். நார்மலா ஒரு பிளேன் பத்தி படிக்கும் போதே நம்ம எப்படி படிச்சோம், ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டுமே பர்பெண்டிகுலரா இருக்கும்னு படிச்சோமா. அப்போ அதுக்கு பேரலா இருக்க இந்த ரெண்டு லைன்ஸுமே பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். இப்போ இந்த ரேம்ப்ல ஏதாவது ஒரு டூ சைட்ஸ் பர்பெண்டிகுலரா இருக்குன்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் இஸ் எஸ். எந்த ரெண்டு சைடுனா
MP and MA. Yes, MP and MA are the perpendicular sides. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏதாவது ஒரு சைடு வந்து parallel to x axis and y axis இருக்கா, ஏதாவது ஒரு ஆக்சிஸ்க்கு parallel இருக்கான்னு கேக்குறாங்க. ஆனா இப்பதான் நம்ம பார்த்தோம் இது எப்படி பர்பெண்டிகுலர்னு நம்ம கன்க்ளூட் பண்ணோம். அது x ஆக்சிஸ்க்கும் y ஆக்சிஸ்க்கும் parallel இருக்கிறதுனால தான் அது பர்பெண்டிகுலர்னே நம்ம சொன்னோம். அப்போ parallel லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேம்ப்ல ரெண்டு சைடு வந்து parallel இருக்கு. ஒரு சைடு வந்து y ஆக்சிஸ்க்கு parallel ஆகும், which is MP. MP வந்து y ஆக்சிஸ்க்கு parallel ஆகும், MA வந்து x ஆக்சிஸ்க்கு parallel ஆகும் இருக்கு. அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து மிரர் இமேஜா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ மிரர் இமேஜ்னா எப்படி இருக்கும், இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் ஏடிஎம் ட்ரையாங்கிள்லாம் அதுல எப்படி இருந்துச்சு, 3,4னா அதோட வேல்யூ 3,4 தான் இருக்கும். ஆனா அதோட குவாடினேட்ஸ் மட்டும் தான் வரும். இங்க -3,4 இருக்கலாம், இல்ல 3,-4 இருக்கலாம், இல்லைன்னா -3 -4 அந்த மாதிரி மாறலாம். ஸோ சைன்ஸ் மட்டும் தான் மாறுமே தவிர அதோட வேல்யூ சேமா இருக்கும் மிரர் இமேஜ்ல. இங்க அந்த மாதிரி சிமிலர் வேல்யூஸ் இருக்கா? எஸ், ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம பாயிண்ட் பார்த்தாவே தெரியும், 3,0 0 -2 -5 -2 -5 2. இந்த 5 2 ரெண்டுமே சேமா இருக்கா? நெகட்டிவ் சைன் மட்டும் தான் மாறுது. இங்க ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ் சைன் இருக்கு, இங்க ஒண்ணுத்துக்கு மட்டும் தான் நெகட்டிவ் சைன் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் M and P ஆர் மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர். M and P are mirror images of each other. இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். எப்படின்னு புரிஞ்சுது இல்லையா? வேல்யூ வந்து சேமா இருக்கும், சைன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மிரர் இமேஜா தான் இருக்கும். அது வந்து எந்த ஆக்சிஸ்ல மிரர் இமேஜ்? இங்க -5,2 இருக்கு, இங்க -5,-2 இருக்கு. அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வழியா நம்ம இதை ஃபோல்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த -5,2வும் -5,-2 ரெண்டு பாயிண்ட்டுமே ஒரே இடத்துல வந்து நிற்கும். அதாவது இந்த பேப்பர் கிராஃப் ஷேப் இப்படி இருக்குன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இங்க நடுவுல போகுது. அப்போ இதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல -5,-2 இருந்துச்சுன்னா அந்த இங்க வந்து -5,-2 இருக்கும். அது ரெண்டுமே ஒரே இடத்துல இங்க கோயின்சைட் ஆகும் ஃபோல்ட் பண்ணா, பேப்பரை ஃபோல்ட் பண்ணா. இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பார்க்கலாம், இந்த பேப்பரை நம்ம ஃபோல்ட் பண்ணோம்னா எந்த இடத்துல கோயின்சைட் ஆகுது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வழியா ஃபோல்ட் பண்ணாதான் அது கோயின்சைட் ஆகுது. அதனால இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வழியா தான் அது மிரர் இமேஜ் வருது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த வேல்யூ பாருங்க, எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூ -5 இருக்கு, சேஞ்ச் ஆகல தானே. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகுதுன்னா அது எக்ஸ் ஆக்சிஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால தான் அது சேஞ்ச் ஆகல. இதே ஒருவேளை y ஆக்சிஸோட மிரர் இமேஜ்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் கோஆர்டினேட் வந்து சேஞ்ச் ஆகும். எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ்னு வரும், ஆனா y ஆக்சிஸ் வந்து அதே தான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் வச்சும் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம், எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகலையோ அந்த ஆக்சிஸ் வழியா தான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம் மிரர் இமேஜ் வர்றதுக்குன்னு. ஃபோர்த் கொஸ்டின், plot the point Z 5,-6 on the Cartesian plane. ஒரு கார்டீசியன் பிளேன்ல, அதாவது XY பிளேன்ல இந்த பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணணும். அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் IZNங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ IZN இந்த Z வந்து மிடில்ல வரும், அந்த ரைட் ஆங்கிள் எங்க இருக்கும் அங்க வரும். IZNங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வரையணும் using this point Z and find the lengths of the three sides. and இந்த த்ரீ சைட்ஸோட லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த லென்த் வந்து இது சின்னதாவும் இருக்கலாம், இல்ல இது பெரிய ட்ரையாங்கிளாவும் இருக்கலாம். ஸோ நம்ம வரைகிற ட்ரையாங்கிள் பொறுத்து நம்மளோட லென்த் மாறும் இல்லையா, இந்த த்ரீ சைட்ஸோட லென்த். அதனால ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்ட் ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு இந்த கொஸ்டினுக்கு. நம்ம ஒரு லென்த்ல வரைவோம். முதல்ல 5,-6 எங்க இருக்குன்னு பார்க்கலாம். 5ங்கிறது எக்ஸ் கோஆர்டினேட், அது பாசிட்டிவா இருக்கிறதுனால இந்த சைட் தான் வரும். 1 2 3 4 5. இங்க 5. 6ங்கிறது மைனஸ்ல வருது, எக்ஸ் ஒய் கோஆர்டினேட், அப்போ கீழே வரும். -1 -2 -3 -4 -5 -6 இங்க இருக்கா. இதுக்கு நேரா பாத்தீங்கன்னா இங்க இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இதுதான் பாயிண்ட் Z. அதோட கோஆர்டினேட் 5,-6. இது வந்து Z. இதை வந்து ட்ரையாங்கிளா மாத்தணும். இந்த பாயிண்ட் வந்து எங்க இருக்கணும்னா இந்த மிடில்ல இருக்கணும். ஸோ இந்த சைடு வந்து இந்த பாயிண்ட் வரதுனால இதுக்கு வந்து 90 டிகிரி நம்ம எடுத்தோம்னா இந்த 5க்கு நேரா வரையணும். அதே மாதிரி இந்த 6க்கு நேரா வரையணும். அப்போ இந்த லைன் வந்து parallel to y axis and இந்த லைன் வந்து parallel to x axis.
எப்படின்னு புரியுதா? ஏன்னா இங்க -6 வேல்யூவா இங்கேயுமே -6 வேல்யூ இருக்கு. ஸோ y வேல்யூ மாறாததுனால இந்த ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா இது வந்து இந்த x ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும். இங்க x ஓட வேல்யூ 5, இங்கேயும் 5 இல்லையா? அப்ப இது ரெண்டுத்தையும் அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா இது வந்து y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும். அப்போ two lines which is parallel to y axis and x axis, then it is perpendicular. ஏன்னா y axis x axis perpendicular. இப்போ ரெண்டு லைன் வந்து y axis ஒன்னு parallel-ஆவும் x axis ஒன்னு parallel-ஆவும் இருந்துச்சுன்னா அப்ப அது intersect ஆகுற இடமே perpendicular-ஆ தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட ஜாயின் பண்ணாலுமே நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் கிடைக்கும். IZN. இதை இப்படிதான் வரையணும்னு இல்ல, இங்க நடுவுல இங்க 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க கூட நீங்க கட் பண்ணலாம். 2 கட் பண்ணிட்டு அண்ட் இங்கேயுமே இங்கேயும் 2 கட் பண்ணலாம், இல்ல 3 கூட கட் பண்ணலாம். 3 கட் பண்ணிட்டு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாலுமே இதுவுமே ஒரு IZNங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இது வந்து ஈஸியா இருக்கு இல்லையா, அதனால நான் இப்படி ஜாயின் பண்ணிட்டேன். நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதோட பாயிண்ட் கோஆர்டினேட் என்ன? 5,0, x axis 5 அண்ட் x axis மேலேயே இருக்கிறதுனால y கோஆர்டினேட் வந்து 0. இந்த என்னோட பாயிண்ட் வந்து y வந்து -x அண்ட் இது y ஆக்சிஸ் மேலேயே இருக்கிறதுனால x வந்து 0. இப்போ இந்த 3 சைட்ஸோட லென்த் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ நான் இது எடுக்கல. இந்த 3 சைட்ஸோட லென்த் எப்படி கண்டுபிடிப்போம்? இதுல இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் IZ ஓட டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் n ல இருந்து NZ ஓட டிஸ்டன்ஸ், அப்புறம் IN ஓட டிஸ்டன்ஸ். இதுதான் அந்த 3 சைட்ஸ். இதோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? IZங்கிறது இதோட வேல்யூஸ் பாருங்க. x ஆக்சிஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன், y ஆக்சிஸ்க்கு பேரலா இல்ல x ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஒன்லி x ஓட டிஃபரன்ஸ் இல்ல y கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த மாதிரி கிராஸா இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கரெக்டா? அப்போ இங்க வந்து இது வந்து parallel to y axis, அதனாலதான் x கோஆர்டினேட் வந்து சேமா இருக்கு. அப்போ டிஃபரெண்டா எது இருக்கு? y கோஆர்டினேட். அப்போ அந்த y கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். IZ ஓட டிஃபரன்ஸ் என்ன? இது வந்து x2 y2, இது வந்து x1 y1 அப்படி வச்சுக்கிட்டோம்னா y2 minus y1 டிஃபரன்ஸ் என்ன? 0 minus அப்போ டிஃபரன்ஸ் வந்து 6. அதே மாதிரி NZ வந்து parallel to x axis, ஸோ y கோஆர்டினேட் சேமா இருக்கு பாருங்க. x ஆக்சிஸோட x கோஆர்டினேட்டோட டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். 5 minus 0 5. இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து 5. ஸோ இதுதான் NZ ஓட டிஸ்டன்ஸ், இது IZ ஓட டிஸ்டன்ஸ். இப்போ INக்கு தான் நம்ம அந்த ரூட் ஆஃப் a² + b² ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சா? IZ ஓட டிஃபரன்ஸ் என்ன? 6. NZ ஓட டிஃபரன்ஸ் என்ன? 5. இப்போ இது வந்து ஒரு ஹைபோட்டனஸ் இல்லையா? அப்போ ரூட் ஆஃப் a² + b². இப்போ 6² + 5². இது வந்து a, இது வந்து b. இப்போ a² + b² = ரூட் ஆஃப் 36 + 25 = 61. ரூட் ஆஃப் 61. இந்த IN ஓட வேல்யூ, அதாவது ஹைபோட்டனஸோட வேல்யூ வந்து ரூட் ஆஃப் 61. Fifth question, what would a system of coordinates be like if we did not have negative numbers? இப்போ ஒரு கார்ட்டீசியன் பிளேன் எடுத்தாவே இந்த பக்கம் பாசிட்டிவா இருக்கும், இங்கேயும் பாசிட்டிவா இருக்கும். ஆனா இந்த பக்கம் -1 -2, இங்க கீழேயும் -1 -2 வரும். இங்கெல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ல நெகட்டிவ் நம்பர்ஸே இல்லைன்னா அப்போ அது எப்படி இருக்கும்? Would this system allow us to locate all the points on a 2D plane? அப்போ ஒரு 2D பிளேன்ல எல்லா பாயிண்ட்ஸையும் நம்மளால பிளாட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ, இந்த பக்கம் வரணும்னாலும் மைனஸ் வேணும். இங்க இருந்தாலுமே y கோஆர்டினேட் மைனஸ் வரும். அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்ல பார்த்தாலுமே x கோஆர்டினேட் மைனஸ்ல வரும். ஒரே பாசிட்டிவா இருக்கிறது எங்கன்னா இந்த குவாட்ரண்ட் 1ல மட்டும்தான் x வேல்யூ y வேல்யூ ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும். மத்த எல்லா இடத்துலயுமே ஒன்னு x ஆக்சிஸ்ல வரும், இல்ல y ஆக்சிஸ்ல வரும், இல்ல ரெண்டு x அண்ட் yயுமே நெகட்டிவா வர சான்ஸ் இருக்கு. அப்ப நெகட்டிவ் நம்பரே இல்லைன்னா இந்த 3 குவாட்ரண்ட்டுமே இருக்காது. கரெக்டா? ஏன்னா இந்த 3 குவாட்ரண்ட்லுமே ஏதாவது ஒன்னாவது நெகட்டிவ் வர சான்ஸ் இருக்கு, x கோஆர்டினேட் இல்லைன்னா y கோஆர்டினேட்ல. ஆனா பாசிட்டிவா இருக்கிறது, நெகட்டிவே வராம இருக்கிறது எந்த குவாட்ரண்ட்ல? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான். அப்போ the system would only consist of first quadrant. அந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ல நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் இருக்கும்.
அப்போ எல்லா பாயிண்ட்ஸுமே நம்மளால அந்த 2D பிளேன்ல பிளாட் பண்ண முடியுமா? முடியாது. So we would not be able to locate all the points on a 2D plane as any point to the left of the origin. இந்த ஆரிஜினுக்கு லெஃப்ட்ல இல்லைன்னா அந்த ஆரிஜினுக்கு கீழேன்னு எதுவுமே நம்மளால பிளாட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனே இல்லை, ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ஸே இல்லை. ஒன்லி ரைட் சைடு அண்ட் அப்வர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ point to the left of the origin and below it would have no representation. அதனால we would not be able to locate all the points on the 2D plane. இதுதான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.